வணக்கம். நான் வெண்ணிலா. நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழல் பாசனுடைய செயலாளர். கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் வட்டம் கடற்கரையோர பகுதியில் நமக்கு வர இருக்கிற ஒரு பேராபத்து குறித்து உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த காணொலி. IREL இந்திய அருமணல் நிறுவனம் அட்டாமிக் எனர்ஜி அணுசக்தி இருக்குல்ல, அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கனிமங்கள் தாது பொருட்களை எந்த நிலப்பரப்பில் கிடைக்குதோ அந்த இடத்துல போயிட்டு அந்த தாது பொருட்களை எடுத்து அவற்றை பிரித்தெடுத்து அணுசக்தி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக கனிமங்கள் எடுக்கக்கூடிய இந்த நிறுவனம் நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் வட்டத்தில் நம்மளுடைய கடற்கரையோர பகுதியில் ஒரு 1144 ஹெக்டேர் பரப்பளவில் நிறைய மூனசைட் சிர்கான் என்று சொல்லப்படுகிற அணு கனிமங்கள் கிடைக்கவிருக்கு அப்படிங்கிற தகவல் கிடைக்கப்பெற அந்த நிலப்பரப்பு அதில் இவற்றை பிரித்தெடுப்பதற்கான அனுமதி கோரி 2021 ஜூலையில் ஒரு விண்ணப்பம் கொடுத்திருந்தாங்க. அதோட கால அவகாசம் அந்த அவங்க அனுமதி கேட்டிருந்த விண்ணப்பத்தினுடைய கால அவகாசம் 5 வருஷம் தான். அது இப்போ இந்த ஜூன் மாதத்தில் காலாவதியாக இருந்த நிலையில் இப்போ வந்திருக்கிற தாவேகா அரசு அந்த அனுமதிக்கு நீட்டிப்பு வழங்கி உத்தரவிட்டுள்ளது. நீட்டிப்பு வழங்கி இருக்கு அப்படின்னா, அதாவது இந்த திட்டம் இருக்குல்ல, இந்த திட்டத்துக்கு 2 முறை பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்த முயற்சி பண்ணாங்க. எந்த ஒரு சூழலியல் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய திட்டம் செயல்பாட்டிற்கு வர வேண்டும்னா பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம்னு நடத்துவாங்க. அந்த பகுதியில் இருக்க மக்கள் அதற்கான ஒப்புதல் வழங்க வேண்டும். அதற்கு நிறைய நார்ம்ஸ் இருக்குது. அது வேற ஒரு காணொலியிலே டீட்டெயிலாக பேசுவோம். அப்படி 2 முறை அந்த பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் சரிவர நடந்தால் மட்டுமே ஒரு திட்டத்தை அந்த இடத்துல செயல்படுத்த முடியும். இந்த நாசகர திட்டத்திற்காக 2 முறை பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்த முயற்சி பண்ணி மெயினாக செப்டம்பர் 2025 கடைசியாக நடத்த முற்பட்டும் பொழுது நாம் தமிழர் கட்சியின் பங்கு அதில் பெருசு. நாம் அதற்கு மனு ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு கையெழுத்து இயக்கம் நடத்தி மக்களை திரட்டி அன்றைக்கி அந்த பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் நம்மளுடைய ஆதங்கத்தை, கண்டனத்தை, இந்த திட்டம் வரக்கூடாது அப்படிங்கிற நம்மளுடைய கருத்தை பதிவு செய்வதற்காக தயாராக இருந்த நிலையில் அந்த பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் கைவிடப்பட்டிருந்தது. இப்போ இந்த அனுமதியை நீட்டிக்காமல் இருந்திருந்தால் இந்த திட்டம் காலாவதி ஆகக்கூடிய நிலைக்கு கூட போயிருக்கும். மீண்டும் அவங்க திருப்பி புதுசாக விண்ணப்பிச்சு போயிருக்கணும், அடுத்த முயற்சி எடுத்திருக்கணும். இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் கதிர் இயக்க வீச்சுன்னு சொல்லப்படுற ரேடியேஷன் ஹசார்ட்ஸ் நம்மளுடைய கடற்கரையோர மாவட்டங்களில் மெயினாக தென் தமிழகத்தில் மிகவும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். அங்கே உள்ள மீனவர்களுடைய வாழ்வாதாரம், மீன்பிடிப்பு பகுதியின் வாழ்வாதாரம், அங்கே உள்ள கடல் சூழல் பெருமளவில் பாதிக்கப்படும். ரேடியேஷன் ஹசார்ட் என்று சொல்லப்படுகிற கதிரியக்க வீச்சு நம்மளுடைய உடல்நல பாதிப்பை, உடல்நல கோளாறுகளை பெரிய அளவில் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இது மிகவும் அபாயகரமான, நாசகரமான ஒரு திட்டம். தாவேகா அரசு இந்த மாதிரியான நாசகர திட்டங்கள், அதாவது நம்மளுடைய வளங்களை சுரண்டி கொண்டு போகின்ற நாசகர திட்டங்கள், இவற்றினுடைய அனுமதியை கொடுப்பதோ ரத்து செய்வதோ யார் கையில் இருக்குது அப்படின்னா அமைச்சர் பிரபு அவர்கள், காரைக்குடி MLA அமைச்சர் பிரபு அவர்கள் கையில் இருக்குது. குவாரிகளை மூடுறோம் அப்படி இப்படின்னு சொல்லி ரீல்ஸ் போட்டுட்டு அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு இருந்தாருல்ல, நினைவு இருக்கும். அந்த பட்டியல் கூட நமக்கு இப்போ வரைக்கும் சரிவர பெறப்படவில்லை. அப்படி இருக்க அவர்தான் இந்த அனுமதியை, அவருடைய துறைதான் இந்த அனுமதியை வழங்கி இருக்கிறது. தாவேகா அரசு குறித்து ஒரு எச்சரிக்கை என்னவென்றால், சூழலியல் சார்ந்த சிக்கல்கள் குறித்த எந்தவித புரிதலோ, வளக்கொள்ளை குறித்த எந்தவித ஒரு கன்சர்னோ, வளக்கொள்ளை மக்களுடைய வாழ்வாதாரத்தை, நம்மளுடைய பயாலஜிக்கல் எக்கோசிஸ்டம், தமிழ்நாட்டின் சூழலியல், நிலப்பரப்பின் சூழலியல் குறித்த கன்சர்ன்ஸ், இது குறித்த எந்த ஒரு புரிதலும், எந்த ஒரு அடிப்படையும் இல்லாத ஒரு அரசு தான் இந்த அரசு. இதோட MLAக்களாக இருக்கட்டும், இது சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், அடித்து சொல்ல முடியும் அவங்களுக்கு இதை பற்றின எந்த நாலேஜும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த அரசு இந்த திட்டம் மட்டுமில்லை, கிடப்பில் போடப்பட்டிருக்கிற அனைத்து நாசகர திட்டங்களுக்கும் சிறுக அனுமதி வழங்கும். இதுதான் எதிர்பார்ப்பு. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த திட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிள்ளியூர் வட்டத்தில் வரவிருக்கும் இந்த திட்டத்தை முழு மூச்சோடு எதிர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. எப்பவும் போல நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழல் பாசறை இதை எதிர்த்து களம் காணும். பெரிய அளவில் போராட்டங்கள் முன்னெடுப்போம். மக்களை திரட்டி விழிப்புணர்வு பரப்புரை பண்ணுவோம். தேவைப்பட்டால் சட்ட போராட்டமும் நடத்துவோம். எப்பவும் போல களத்தில் இருப்போம். மக்கள் இக்காணொலி வழியாக விழிப்புணர்வு பெறுங்கள். நன்றி, வணக்கம்.